இந்த வெஹிக்கிள் இருக்குல்லையா அல்டோ, இதுல இண்டிகேட்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஆன் ஆகல. இந்த ஒர்க் ஆகல. இப்போ ஆன் பண்ணிட்டேன். பட் இந்த இருக்குது இல்லையா, அவ்வளவுதான். ஒரு டைம் பிளிங்க் ஆகுது, அதோட ஸ்டாப் ஆகிருங்க. இப்போ திருப்பி ஆன் பண்ணா பிளிங்க் ஆகுது, ஸ்டாப் ஆகுது. ஆன் பண்ணது இங்க வந்து பாருங்க, உள்ளக்க இண்டிகேட்டர் வந்து சேம் டைம் ஃபிளாஷ் ஆக மாட்டேங்குது. இந்த இருக்குது இல்லையா, அப்படி நிக்குதா க்ளோ ஆகி, ஃபிளாஷ் ஆகாம அப்படி எரிஞ்சாலே இருக்குதா. இந்த மாதிரி ப்ராப்ளம்ங்க. சம்டைம்ஸ் ஒர்க் ஆகல, சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அவ்வளவுதான். ஒரு டைம் ஃபிளாஷ் ஆகிட்டு ஆஃப் ஆயிருது. இங்க வந்து பாருங்க, இண்டிகேட்டர் காம்பினேஷன் சுவிட்ச் எல்லாம் கழட்டி தான் வச்சிருக்கோம். பக்கத்துல வாங்க, இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்துடலாம். இங்க பாருங்க, லிவர் இப்போ வந்து இண்டிகேட்டர் இங்க கிளஸ்டர்ல காட்டும் இல்லையா, இண்டிகேட்டர் க்ளோ ஆகும்போது சேம் டைம் இந்த ஆன் பண்றேன். இந்த பாத்தீங்களா, அவ்வளவுதான். ஃபிளாஷ் ஆகுது, பர்ஃபெக்டா இருக்குது. இதை இந்த சைடு இழுத்தோம்னா ஃபிளாஷ் ஆகுது, அவ்வளவுதான், ஆஃப் ஆயிருச்சு. இப்ப பாருங்க, அந்த பக்கம் ஒர்க் ஆகல. அப்படி இந்த பக்கம் பாருங்க, ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகல. இந்த ஃபிளாஷ் ஆகி அப்படி நிக்குது பாருங்க இண்டிகேட்டர். சம்டைம்ஸ் ஹசார்ட் ஆன் பண்ணாலும் இதே தான் ப்ராப்ளம். இதுக்கு என்ன மாத்த போறோம் அப்படின்னா, இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த இருக்குது இல்லையா, இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு பின்னாடி ஃபியூஸ் பாக்ஸுக்கு பின்பக்கம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதை நம்ம வெளியே எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். இதுதாங்க, இதுதான் ஃபிளாஷர். இந்த போட்டிருக்காங்க இல்லையா, ஃபிளாஷர் அப்படின்னு, டேன் சிக்னல் அப்படின்னு இதுல போட்டிருக்கு இல்லையா, எக்ஸாக்டா இதை தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு இதை ரீப்ளேஸ் பண்றது தான் கரெக்டான இது. இதுதான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த இருக்குது இல்லையா, இதுதான் கரெக்டா பாருங்க, ஃபிளாஷர் போட்டிருக்குது இல்லையா, இதுக்கு பதில் இந்த ஃபிளாஷர் யூஸ் பண்ண போறோங்க. இப்போ யூஸ் பண்ணிட்டு என்னன்னு பாத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிளாஷரை இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, இண்டிகேட்டர் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதா, அந்த பக்கம் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா. ஹசார்ட் ஆன் பண்ணி பாத்துடலாம். ஹசார்ட் ஆன் பண்ணியாச்சு. ஹசார்ட்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நம்ம டேரக்டா காம்பினேஷன் சுவிட்ச் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்மளும் அதை தான் செக் பண்ணோம் இனிஷியலா, சுவிட்சில் எதுவும் எரர் இருக்குமா அப்படின்னு. பட் ஆனால் அங்கே ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாஷர் தாங்க.